அதுக்கப்புறமா ஒரு சினிமாத்தனமான அரசியல். இந்த மாதிரி அரசியல் அண்ணாமலைகிட்ட எதிர்பார்க்கல. அண்ணாமலை கிட்ட நான் எதிர்பார்த்தது, நமக்கு பாஜக பிடிக்குது பிடிக்கல அது வேற விஷயம். ஆனால் ஒரு 2 திராவிட கட்சிகளை நீங்கள் கடுமையாக எதிருங்க, தப்பே கிடையாது. ஆனால் மாற்றி மாற்றி பேசுறது, வரலாற்றையே புரட்டி பொய்யா பேசுவது, திரிப்பது, இந்த மாதிரி, அப்புறம் செப்பல் போடாமல் இருக்கிறது, சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிறது, களை கூத்தாடி செய்கிற செயல்களை ஒரு ஐபிஎஸ் படித்த நபர் செய்யக்கூடாது. ஒரு சினிமேட்டிக்காக இருந்தாலும் சார், அவுட்புட் ரிசல்ட் அப்படின்னு பார்க்குறப்ப அவங்க என்டிஏ 18% அப்படின்னு ஒரு ரெக்கார்டு எடுத்து காமிக்கிறாங்கல்ல. நம்ம அந்த கணக்கு கூட போனோம்னா நம்ம கணக்கெல்லாம் வச்சு பேசக்கூடாது. நான் தனிப்பட்ட அண்ணாமலை பற்றி சொல்கிறேன். அப்படிப்பட்ட அண்ணாமலை தான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இப்படி பதில் சொல்கிறார். நாங்கள் என்ன மாதிரி கட்சி? கேள்வியே எடப்பாடி இப்படி ஒரு கேள்விக்கு இப்படி ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். 6 மாதம் பொறுத்திருங்கள் என்று சொன்னாரேன்னு கேள்வி. அது கேள்வி அதிமுகவுக்கான கேள்வி. பதில் சொல்லும்போது நாங்கள் தீண்டத்தகாத கட்சி அல்ல, நாங்கள் நோட்டாவுக்கு குறைவான ஓட்டு வாங்குற கட்சின்னு சொல்லி கேலி பண்ணாங்க. எங்கள் கட்சியுடன் கூட்டணி வைத்தால் தோற்று போய் விடுகிறோம், கூட்டணி வைக்கவே கூடாது, வச்சா தோற்று போயிடும் பயந்தாங்க. ஆனால் எங்கள் கூட்டணியில் இடம்பெறுவதற்கு தவம் இருக்கிறாங்கன்னு சொல்கிறார்.